ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் யூ ஆர் டூயிங் குட். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள் வாழ்க்கையை. இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ரீகேப் நான் ஒன்று கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீயா நானால பார்த்தீங்கன்னா டாக் லவ்வர்ஸ் விசஸ் இந்த நாய்க்கடியெல்லாம் பாதிக்கப்பட்டவங்கன்ட்டு ஒரு டிபேட் ஷோ நடந்தது. அந்த டாக் லவ்வர்ஸ் பேசினது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்டூப்பிடாக இருந்தது. அதை வச்சு எல்லாருமே அடின்னு அடித்தாங்க. ஓகே, அந்த பிரச்சனை முடிஞ்ச பிறகு நேற்று எதர்ச்சியாக இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஒரு போஸ்ட் பார்த்துருந்தேன். புதிய தலைமுறையில் அந்த போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்ததுன்னா, நம்ம ஆக்ட்ரஸ் நிவேதா பெத்ராஜ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. நாய்க்கடியெல்லாம் பார்த்து எதுக்கு பயப்படுறீங்க, நாய்க்கடியெல்லாம் ஓவராக எக்ஸாகரேட் பண்ணாதீங்க, இதை வச்சு பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. இதுக்கு அவங்க இன்னொரு சொல்யூஷன் ஒண்ணு சொல்றாங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா, நாய்க்கடியால பயப்படுறதுக்கு பதிலா நம்ம குழந்தைங்களுக்கு டீச் பண்ணுங்க. எப்படி நாய்க்கடியிலிருந்து நம்ம தப்பிக்கணும், நாய் நம்மள கடிக்க வந்தா எப்படி தற்காத்து கொள்ளணும், அது மட்டும் இல்லாம ஆ நாய எப்படி ட்ரீட் பண்ணணும். சின்ன சின்ன பசங்கலாம் நாய போட்டு அடிக்காங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகே, தட்ஸ் வெல் அண்ட் குட். இப்ப இங்க ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா, இவங்க கையில ஒரு சின்னதா ஒரு நாய்க்குட்டி வச்சிருக்காங்க. இந்த நாய்க்குட்டி பார்க்கறதுக்கு ஸ்ட்ரே டாக் மாரி இருக்கா? நம்ம தெருவுல போற தெருநாய் மாரி இருக்கா? தெருநாய் குட்டி மாரி இருக்கா? நம்ம நாட்டு நாய் மாரி இருக்கா அட்லீஸ்ட். நாட்டு நாய் நெறைய இருக்கு. கோம்பை இருக்கு. கன்னின்னு சொல்லிட்டு ஒரு டாக் ப்ரீட் இருக்கு. ராஜபாளையம் நாய் இருக்கு. இந்த மாரிக்கு ஏதாச்சும் ஒரு நாட்டு நாய் குட்டியா? ஓகே. இதே டவுட் எனக்கும் வந்துச்சு. நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கையில வச்சிருக்க அந்த இமேஜ கொண்டு போய் அப்படியே ChatGPTல போட்டேன். "ஏய் இந்தா பார்றா ப்ரோ, இது என்ன டாக் ப்ரீடு?" அப்படின்ட்டு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவன் சொல்லியிருந்தான், "மாப்பிள இது லேபர்டாரு" அப்படின்னு சொல்லியிருந்தான். எனக்கு இருந்தாலும் ஒரு டவுட்டு. சரி, ஜெமினைல போய் கேட்போம் அப்படின்ட்டு சொல்லி ஜெமினிலயும் போய் கேட்டேன். அவனும் இதே தான் சொன்னான். இது லேப்ரடார் தான். லேப்ரடார் டாக் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ லேப்ரடார் டாக் பப்பி அப்படின்ட்டு கூகுள்ல போய் தேடி பார்த்தப்ப, இவங்க கையில வச்சிருக்க அதே ஃபோட்டோ தான் அப்படியே வந்தது. ஒரு புரொட்டஸ்ட்க்கு வர நீங்க, ஒரு ஸ்ட்ரே டாக்க தொடுறதுக்கு கூச்சப்படுற நீங்க, ஒரு இம்போர்ட்டட் டாக்க கையில வச்சு நீங்க ஒரு புரொட்டஸ்ட் பண்றீங்க. ஒரு தெருநாய கூட உங்களால கையில தொட முடியல. நீங்க தெருநாய் கடிக்கிறத பெருசா ஓவரா எக்ஸாகரேட் பண்ணக்கூடாது. இத பார்த்து பயப்படக்கூடாதுன்ட்டு நீங்க சொல்றீங்களோ? ஏன் நீங்க ஒரு தெருநாய் குட்டிய ஓகே, பெரிய நாய் தான் கடிக்கும். சின்ன குட்டி நாய், தெருநாய் குட்டி நாய கையில வச்சுட்டு புரொட்டஸ்ட் பண்ண வேண்டியது தானே? அத தொடுறதுக்கே உங்களுக்கு அவ்வளவு அருவருப்பா இருக்கு. நீங்க லைக் அந்த பிரஸ்டீஜ் இஷ்யூ பார்க்கீங்க. ஒரு லேண்ட் டாக்க கொண்டு வந்துட்டு புரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு என்னது சம்திங் நேஸ்டியா இருக்கு. ஆனா, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. இவங்க எல்லாம் யாரு தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீட்ல இம்போர்ட்டட் டாக், ஃபாரின் டாக்க வச்சுட்டு தெருநாய்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. டேய், இம்போர்ட்டட் டாக் வேற, ஸ்ட்ரே டாக் வேற. இப்ப நம்ம இது எல்லாத்தையுமே ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து ஒண்ணு ஒண்ணா பார்க்க ஆரம்பிக்கலாம். தெருநாய் யார கடிக்கும் ஃபர்ஸ்ட்டு? யார கடிக்கும்? நீங்க பைக்ல போவீங்களா? சைக்கிள்ல போவீங்களா? இல்ல நடந்து போவீங்களா? இந்த 3லயுமே நீங்க போமாட்டீங்க. நீங்க ஜாலியா ஒரு லக்ஸரியான கார்ல போவீங்க. ஆக்சுவலா காரே ஒரு லக்ஸரி மெட்டீரியல் தான். கார்ல போறவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ரேஞ்சுல இருக்கவங்களா தான் இருப்பாங்க. நீங்க கார்ல தான் போவீங்க. ஆப்வியஸா உங்கள நாய் கடிக்குமா? கிடையாது. ஏதாச்சு ஒரு ஈவென்ட்டோ அப்டின்ட்டு நீங்க போறீங்கன்னே வச்சுப்போம். அங்க உங்கள சுத்தி பவுன்சர்ஸ் இருப்பாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் நாய் கடிக்க வாய்ப்பு இருக்கா? கிடையாது. அப்படி கடிக்க வந்தாலுமே அந்த நாய் பவுன்சர்ஸ தானே கடிக்கும். ஓகே. நீங்க நல்ல ஒரு அழகான வீட்ல இருக்கீங்க. உங்க வீட்டுக்கு ஒரு செக்யூரிட்டி இருப்பாங்க. உங்க வீட்டுக்குள்ள உங்கள நாய் கடிக்குமா? நோ. அதுக்கும் வாய்ப்பில்ல. ஸோ நீங்க ஒரு எலைட் பீப்பிள்ங்கிற கேட்டகரியில தான் இருக்கீங்க. இந்த எந்த கேட்டகரியிலயுமே வரமாட்டீங்க. தெருநாய் உங்கள கடிக்கிறதுக்கு 0.0001% சான்ஸ் கூட கிடையாது. தெருநாய் யார கடிக்கும்? சைக்கிள்ல போறவங்கள கடிக்கும். ரோட்ல நடந்து போறவங்கள கடிக்கும். பைக்ல போறவங்கள தொரத்தி பைக்குக்குள்ள ஆக்சிடென்ட் பண்ணிவுட்டு அவங்களுக்கு கை, கால்லாம் அடிபடுற அளவுக்கு ஆயிரும். அந்த நீயா நானா ஷோல கூட பார்த்தோம். அந்த ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கப்ப கூட ஒரு நாய் உள்ள குறுக்கால அவர் ஆட்டோவ கவுத்தி அவரோட கண்ணு முன்னாடியே அந்த பையன் இறந்து போனதா அவர் அவ்ளோ ஃபீல் பண்ணி சொல்லுவாரு. இந்த மாரிலாம் நீங்க எதுவுமே ஃபேஸ் பண்ண போறது கிடையாது. தப்பி தவறி உங்களுக்கு நாய் கடிக்கணும்னா, நீங்க வீட்ல வச்சிருக்க இந்த கையில வச்சிருக்கீங்கல்ல இந்த லேப் டாக், இதே மாரி உங்க வீட்ல ஏதாச்சும் ஒரு நல்ல இம்போர்ட்டட் ஃபாரின் டாக் இருக்கும். அதுக்கு ஏதாச்சும் ஒரு வெறி புடிச்சோ, அது உங்கள கடிச்சா தான் வாய்ப்பு இருக்கு. அதுவுமே நீங்க அதுக்கு தேவையான இன்ஜெக்ஷன் எல்லாமே போட்டுப்பீங்க. அதுக்கும் வாய்ப்பு கிடையாது. ஸோ, இதத்தான் நான் இங்க பிரச்சனைன்னு சொல்றேன். மேல இருக்கிற ஒரு எலைட் பீப்பிள் கீழ கஷ்டப்படுறவன பார்த்து, "நீ எஜுகேட் பண்ணிக்கோ உன்னைய. நாய் கடிக்க வந்தா எப்படி தற்காத்துக்கணும்னு நீ எஜுகேட் பண்ணிக்கோன்னு" சொல்றீங்க. சிம்பிள். நான் ஒரு 2, 3 வீடியோ கிளிப்ப போடுறேன். அத பார்த்துட்டு நம்ம இந்த டாபிக்க கன்டின்யூ பண்ணுவோம்.
நீங்கள் பார்த்த எல்லா வீடியோ கிளிப்புமே நான் யூடியூப்பில் போய் டாக் சைல்டு இன் இந்தியான்னு போட்டப்போ வந்த வீடியோ தான். நிறையா வீடியோ அதில் வந்திருக்கும். ஒரு 3 வயசு பையனை போய் அந்த டாக்கு கழுத்தை போய் பிடிக்குது. அவனுக்கு என்ன நான் சொல்லிக் கொடுக்க முடியும்? நாளைக்கு இப்போ எனக்கே என்னோட ரிலேட்டிவில் ஒரு பையன், ஒரு 3 வயசு பையன் இருக்கான்னு வச்சுப்போம். நான் அவனுக்கு என்ன போய் சொல்லிக் கொடுக்க முடியும்? டாக் கடிக்க வந்தால் நீ இப்படி வச்சுக்கோ, இல்லை வந்து இப்படி வச்சுக்கோ, கழுத்தை வச்சுக்கோ அப்படின்னு நான் போய் சொல்லித்தர முடியுமா? ஸ்டூப்பிடாக இருக்கா இல்லையா? ஒரு சின்ன பையனுக்கு போய் எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? ஒத்தாடி அதாவது சொல்லிட போகிறேன். சரி, ஓகே, அதை விட்டுறலாம். இன்னொரு வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு 18 வயசு பொண்ணு, சின்ன பொண்ணு. அந்த பொண்ணை 10 நாய் சேர்ந்து வந்து சுற்றி கடிக்க வரும். அதாவது ஒரு 3 வயசு பையனாலே ஒன்றும் பண்ண முடியல. 18 வயசு பொண்ணுக்கு நம்ம டீச் பண்ணிடலாம்ல. அந்த பொண்ணு வந்து ஓகே, நல்லா கொஞ்சம் ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்கும், எப்படி டாகை ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும் அப்படின்ட்டு நீங்கள் எல்லாம் நினைக்கலாம். அந்த 18 வயசு பொண்ணை 10 நாய் சேர்ந்து எப்படி கடிக்க வந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே நார்த்தன் ஸ்டேட்ஸில் நடந்தது. தமிழ்நாட்டிலையுமே நிறைய நாய்க்கடிகள் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்கள்லாம் கடிக்க வந்திருக்கு. வீட்டுக்குள்ளே போய் நாய் வந்து ஒரு சின்ன குழந்தையெல்லாம் போய் கடிச்சிருக்குன்ட்டு நம்ம எல்லாமே நியூஸில் வந்து பார்த்துருப்போம். தமிழ்நாட்டில் ஒரு அப்பா பையன் 2 பேருமே சேர்ந்து வந்து ஒரு நாய் வந்து கடிக்க வந்திருப்போம். 2 பேருமே கடிக்க வந்திருக்கும். இது இந்தியா டுடேல வந்தது. அந்த வீடியோ கிளிப்பையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. திஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். நாய்க்கடிட்ட இருந்து மனிதர்களால் பாதுகாத்து கொள்ள முடியாது. இதுதான் வந்து கன்க்ளூஷன். வாய்ப்பே கிடையாது. எப்படி காப்பாற்றிக்க முடியும்? நாய் கடிக்க வந்தால் இப்படி பண்ண முடியுமா? இல்லாட்டி சூ அப்படின்ட்டு நான் போய் சொல்ல முடியுமா? ஸ்டூப்பிடாக இல்லையா நீங்கள் பேசுகிறீங்க? வைக்கிற ஒரு பாயிண்ட்டுமே இன்வேலிடாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்களே சொல்கிறீங்க இதுக்கு பதிலாக வந்து நீங்கள் வந்து வேக்சினேஷனை இம்ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதைத்தானே சொல்கிறாங்க கவர்மெண்ட்டும். ஒரு ஷெல்டர் அமைச்சு ஸ்டார்டிங்கில் ஒரு 5000 டாகை மட்டும் வச்சு பார்ப்போம். அவங்களுக்கு வந்து போதுமான வேக்சினேஷனு, அவங்கள எப்படிலாம் வந்து அனிமல் பர்த் கண்ட்ரோல் இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்ஸை எடுத்துகிட்டு போகிறோன்னு சொன்னால் அதுக்கும் விட மாட்டேங்கிங்க. அதர்வைஸ் டாக் வந்து தெருக்குள்ளேயே தான் இருக்கணும்னு சொல்கிறீங்க. இப்படி இருந்ததுன்னா இது வந்து நாளாக இது இன்னும் ஒஸ்ட் கண்டிஷனை நோக்கி தான் போகும். நான் இன்ஸ்டாவில் வந்து ஒரு பர்டிகுலர் அக்கா ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க வந்து அட்வொகேட்டு. அவங்க ஒரு ரீல் போட்டிருந்தாங்க. அந்த ரீலை ப்ளே பண்ணுறேன். அதை நீங்களே பாருங்கள். அக்கா மாதிரி மிஸ்லீட் பண்ணாமல் கொஞ்சம் ஃபேக்சுவலாக பேசுவோமா? பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ படி 2024ல் மட்டும் 37,15,713 டாக் பைட்ஸ் இந்தியாவில் நடந்திருக்கு. இதில் டெல்லியில் மட்டுமே 25,201 டாக் பைட்ஸ் நடந்திருக்கு. பாஸ்ட் 3 இயர்ஸில் டாக் பைட்ஸ் 50% இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. இதில் என்ன கூத்துனா, நிவேதா பேத்ரேஜாச்சு நேற்று தான் ஒரு உருட்டுனாங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடியே, அதாவது இந்த டாப்பிக்கெல்லாம் ரொம்ப ஹாட்டாக போய்கிட்டு இருந்தப்பயே சிட் ஃப்ரீக்வன்சி ஒரு உருட்டிப்பாங்க. அதாவது நாய்களை வந்து பிடிச்சிட்டு போயிட்டா மங்கீஸ் வந்து நிறையா வந்துரும்ட்டு. அதுக்கு இவங்க வந்து ஒரு வேலிடான பதிலையுமே சொல்லிட்டாங்க. ஸோ அதுதான் இது. அக்கான்னு சொன்னது வேற யாரையும் இல்லை, இவங்கள தான். இவங்க வைக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் தான் நம்ம இப்போ வீடியோல பார்க்க போறோம். இவங்க சொல்ற முதல் ஸ்டேட்மெண்ட், டாக்ஸ் கம்ப்ளீட்டா ஸ்ட்ரீட்ல இருந்து போன உடனே மங்கீஸோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிடும்னு. பப்ளிக் ரிசர்ச் ஆன் சயின்ஸ் அப்படிங்கிற மெடிக்கல் ரிசர்ச் பண்ற ஒரு ஆர்கனைசேஷன் ஹிமாச்சல் பிரதேஷ்ல ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸோட சேர்ந்து சர்வே பண்ணி அவங்க ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. அந்த ரிப்போர்ட்ல மங்கீஸ் சிட்டிஸ்குள்ள இன்வேட் ஆகிறதுக்கு 2 காரணம் தான் இருக்கு. அதாவது 79% மக்கள் மங்கீஸ்க்கு ஃபுட் ஃபீட் பண்றனாலையும் 54% கார்பேஜை ஓப்பனா வைக்கிற தான் மங்கி சிட்டிஸ்குள்ள இன்வேட் ஆகிற 2 முக்கியமான ரீசன்ஸ். இது ஸ்ட்ரீட்ல டாக்ஸ் இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி இந்த மாதிரி எல்லாம் பண்ணோம்னா மங்கீஸ் உள்ள வரதா செய்யும். சோ டாக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயமே இது கிடையாது. நான் மங்கீஸ் வரதுக்கான 2 ரீசன்ஸ் சொன்னேன் இல்லையா, அதை ஸ்ட்ரிக்ட்டா அவாய்ட் பண்ணாலே நம்மளால மங்கீஸோட இன்வேஷனை சிட்டிக்குள்ள வராத மாதிரி தடுக்க முடியும். இவ்ளோ ஏன் நம்ம சித்தக்கா போட்டிருக்க வீடியோல இருக்க இன்ஃபர்மேஷன்ஸே என்ன தெரியுமா சொல்லுது? மங்கி பைட்ஸ் இஸ் த செகண்ட் மோஸ்ட் காமன் அனிமல் பைட் ஆஃப்டர் டாக் பைட்ஸ் இன் இந்தியா. இப்போ பிரிடாமினன்ட்டா எது இருக்கு? டாக் பைட்ஸ். ஸோ இப்போ நம்ம எதை கண்ட்ரோல் பண்ணணும்? டாக்ஸை. ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். இவங்க வைக்கிற ஸ்டேட்மெண்ட் நம்பர் 2 என்னன்னு பார்த்தோம்னா, ஸ்ட்ரீட் டாக்ஸ் இல்லைன்னா கிரைம் ரேட்ஸ் எல்லாம் அதிகமாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆஸ் ஆஃப் மை நாலேஜ் ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்கிறனால தெஃப்ட் மாதிரியான கிரைம்ஸ் குறையுது அப்படின்னு எந்த ஒரு டேட்டாவும் சொல்லலை. ஸோ பியூர் அசம்ஷன்ஸ் எப்படி இங்கே ஒர்க் ஆகும்? எந்த ஒரு டேட்டாவும் சொல்லாத விஷயத்த நம்ம எப்படி கன்க்ளூசிவாக எடுத்துக்க முடியும்? ஸ்டேட்மெண்ட் நம்பர் 3, 10 lakhs டாக்ஸை ஷெல்டரில் அடைக்கணும். இதுக்கு 15,000 crore செலவாகும்னு சொல்றாங்க. அதாவது கொடுத்திருக்க ஜட்மெண்ட் படி முதல்ல 5,000 டாக்ஸ்க்கு மட்டும்தான் 6 to 8 weeksக்குள்ள ஷெல்டர் ரெடி பண்ணி அங்க அவங்கள ஸ்டே பண்ண வைக்கணும். சித்தக்கா சொல்ற மாதிரி 10 lakhs டாக்ஸ் 15,000 crore இப்படி ஒரு விஷயமும் கிடையாது. என்னடி அம்மா
இவங்க வைக்கிற அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா டாக்ஸையும் ஒரே இடத்துல வச்சோம்னா மாஸ் டெத் சென்டென்ஸ் தானே நடக்கும். இங்க யாருமே எல்லா டாக்ஸையும் ஒரே இடத்துல அடைச்சு வைக்கணும்னு சொல்லவே கிடையாது. ஜட்மெண்ட்ல ரொம்ப தெளிவா வல்னரபிள் அண்ட் வீக் டாக்ஸ் ஷுட் அகாமடேட் செப்பரேட்லி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதையும் தாண்டி கன்சர்ன்ட் அத்தாரிட்டிஸ் அடாப்ஷனை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கறதையும் டிசைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபைனலா நம்மள எத்தனை பேர் இந்த ஜட்மெண்ட்டை ரீட் பண்ணோம்? யாருமே கிடையாது. அனிமல் ஆக்டிவிஸ்ட் போடுற போஸ்ட்டை பார்த்துட்டு ரேப்பையும் இந்த ஒரு விஷயத்தையும் கம்பேர் பண்ணி எமோஷனலா பிஜிஎம் போட்டு பேசுறதை கேட்டுட்டு நம்மளே ஒரு கன்க்ளூஷனுக்கு வரோம். கோர்ட் தானே சொல்றாங்க, கோர்ட் என்ன சொல்றாங்கன்னு படிச்சா என்ன ஆயிட போகுது? குறைஞ்சிரவா போறோம்? யார் யாரோ சொல்றாங்க, என்னென்னவோ சொல்றாங்க அப்படின்னு கேட்டுட்டு நம்மளே ஒரு கிரிட்டிசிசத்தை முன் வைக்க கூடாது. இதுக்கு மேல ஒரு தெளிவான எக்ஸ்பிளனேஷனை யாராலையுமே கொடுக்க முடியாது. அவங்க கண்ணு முன்னாடி டேட்டாவை வச்சுட்டாங்க. கோர்ட் ஆர்டர் என்ன, அந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லியிருந்தது எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெளிவாக சொல்லிட்டாங்க. நான் உட்பட பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களுமே யாருமே சத்தியமாக அந்த ஜட்ஜ்மெண்ட்டை படிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஜஸ்ட் இன்ஸ்டாவில் இந்த இவங்க ஆக்டிவிஸ்ட் பண்ணுற ஒரு சில விஷயத்த பார்த்து ஓ ஆமாம் ஐயோ திருநாயெல்லாம் பாவம் அப்படின்ட்டு ரேண்டமாக நம்ம வந்து கூச்சல் போட்டுட்ருப்போம். அதனால் எந்த யூஸுமே கிடையாது. கவர்மெண்ட் ஒரு விஷயத்த நல்லதுக்காக முன்னாடி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அதை சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க எடுத்தோடனே வந்து மொத்த நாயை எடுத்துகிட்டு போய் ஒரு ஷெல்டரில் அடைச்சி அவங்கள போய் கொடுமைப்படுத்த போகிறது கிடையாது. ஸ்டார்டிங்கில் ஒரு 5000 டாகை மட்டும் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறாங்க. சப்போஸ் அது சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து இதை கண்டினியூ பண்ணி இந்த ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் திருநாயால் கடிக்கப்பட்டிருக்கீங்களான்ட்டு அதையும் சொல்லுங்கள். நான் பர்சனலாக இந்த திருநாய்க்களால் நிறைய சஃபர் ஆகியிருக்கேன். இஃப் சப்போஸ் இந்த வீடியோவுக்கு ஒரு 50 லைக் வந்ததுன்னா அதை நான் ஒரு செப்பரேட் வீடியோவாகவே போடுறேன். ஓகே, தட்ஸ் இட். See you in the next video guys.